கேப்டன் நினைவு தினத்தை ஒட்டி கேப்டன் அவர்களுக்கு அண்ணன் ஆவடி மாவட்ட நகர செயலாளர் திரு நாமு சங்கர் அவர்கள் கேப்டன் திருவுருவ படத்தை திறந்து வைத்து கேப்டன் அவர்களுக்கு மரியாதை செலுத்திய காட்சிகள் தான் தற்போது காணொலியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவரும் கேப்டன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினர். கேப்டனுக்கு மரியாதை செய்தவர்கள் அண்ணன்கள் லக்ஷ்மி நாராயணன் பகுதி செயலாளர், அண்ணன் விஜயகுமார் பகுதி தலைவர், பொன்ராஜ் பகுதி பொருளாளர், திரு விஜய் அவர்கள் பகுதி துணை செயலாளர், திரு லக்ஷ்மணன் அவர்கள் மாவட்ட பிரதிநிதி, திரு சேகர் அவர்கள் 34வது வார்டு வட்டச் செயலாளர், திரு பாஸ்கர் அவர்கள் 42வது வார்டு செயலாளர், திரு சுந்தர் அவர்கள் 46வது வார்டு செயலாளர், திரு ஜெகநாதன் 47வது வார்டு செயலாளர், திரு தனசேகர் அவர்கள் 47வது வார்டு தலைவர், திரு மாரி அவர்கள் 34வது வார்டு பொருளாளர் மற்றும் துணை மாவட்ட டிஎம்டிகே ஐடி விங் திரு மனோஜ்குமார் அவர்கள் மற்றும் பலர் கேப்டனுக்கு மரியாதை செய்யும் நிமித்தமாக அனைவரும் பங்கேற்றனர். அனைவருமே ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பருத்திப்பட்டு பகுதி செயல் வீரர்கள். விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். நம்புறேன், என் மக்களை நம்புறேன். எனக்குன்னு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா? அது இருக்கும்ல. எனக்குன்னு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா? அது இருக்கும்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்துல இடம் இருக்கும்ல. என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்குல்ல. அது கிடைச்சா எனக்கு போதும். எவ்வளவு பேர் இருக்க? இந்த 4 பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க. தம்பி, உங்களை பார்க்காம போக மாட்டேன்னு ஜனங்க காத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து உங்க முகத்தை மட்டும் காட்டிட்டு போயிருங்க. நீங்க காட்டுற அன்புக்கும் வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா? நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தை கொண்டு போய் புதைக்கிறான். காசு கிடையாது, ஒண்ணு கிடையாது. நம்புறேன், என் மக்களை நம்புறேன். இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக வீழ்வது நாமாக இருப்பனும், வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த தண்ணியில உன் பேர் எழுத முடியுமா? காத்துல உன் பேர் எழுத முடியுமா? ஆகாசத்துல உன் பேர் எழுத முடியுமா? நெருப்புல உன் பேர் எழுத முடியுமா? அப்புறம் என்னோட பெரிய ஜாதி. இந்த பார், நீர், நிலம், நெருப்பு, காத்து இதெல்லாம் இயற்கையால படைக்கப்பட்ட ஒண்ணு தெரிஞ்சுக்க. அத கடவுளுங்கிற பேராலையோ ஜாதிங்கிற பேராலையோ எவனாவது பிரிக்கணும் நினைச்சீங்க, இந்த காந்தி அங்கே இருப்போம். ஜாக்கிரதை. பயங்கர வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம வளர்ந்தவன்டான்னா ஆண்டவைய இதயத்தை இரும்புல படைச்சிருக்கான். மனுஷன் ஒரு நாள் வாழ்ந்தாலும் வீரனா வாழணும். என்ன அழிக்கிற சக்தி ஆண்டவனை தவிர வேற யாருக்கும் இல்ல. நான் ஆடிக்காத்துல பறக்கிற இளவம் பஞ்சு இல்லடா, 6 அடி அஸ்திவாரத்துல எழும்பின இரும்பு சுவர். புயல் அடிச்சாலும் உதிராத பூ, அலை அடிச்சாலும் கவிழாத கட்டுமரம், இடி விழுந்தாலும் சாயாத கோபுரம். இதுவரை என்ன அழிச்சிருவேன்னு சொன்னவெல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிட்டானுங்க. அது உண்மையா பொய்யான்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 5 நிமிஷம் இந்த சங்கிலிய கலட்டி விட்டு பாரு. படிப்புக்கு அறிவுக்கு சம்பந்தம் இல்லப்பா. படிக்காத காமராஜர் சாதிச்சதை விட படிச்சவன் எவனும் சாதிச்சதில்ல. எல்லாம் நல்லபடியா நடக்கும். தைரியமா இருங்கப்பா. எனக்கு மத்தவங்க கிண்டலா எழுதுவாங்க பயந்தெல்லாம் பேச மாட்டேன். உண்மையே சொல்றேன். எனக்கு கிடைத்த என்னுடைய தொண்டர்களை மிஞ்சி யாருக்கும் கிடைக்க மாட்டார்கள். என்னைய 3 வருஷத்துல 27% என்ன சாமானிய விஷயமா? ஆக அந்த மக்களுக்கு, என் மக்களுக்கு நல்லது செய்யாமல் இந்த விஜயகாந்த் இருக்க மாட்டான். வாழ்ந்தான். இந்த விஜயகாந்த் மக்களுக்காக வாழ்ந்தாங்கிற சரித்திரம் சொல்லுங்க. அது பார்த்து அந்த கட்டின கல்யாண மண்டபம் இன்னைக்கு இடிச்சாங்க. ஆனா அரசாங்கம் கொடுத்து 8 கோடி ரூபாய்.
அதோட வேல்யூ வந்து 70 கோடி ரூபா சார். நான் 60 கோடி இழந்து தான் இருக்கேன். அப்போ நான் ஒரு சாதாரண மனுஷன் இருந்தால் கூட பொது சொத்து போகட்டும் நான் முதலே சொல்லிட்டேன். ஏன்னா அதுதான் என் மனைவி வந்து என்னுடைய எல்லா சுகத்தும். அவரெல்லாம் எப்பேற்பட்ட ஆள், இடிமுழக்கம் மழுமுழங்கிற ஒரு திரையில் அவர் இல்லாமல் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போடுறது எவனுக்கும் பொருந்தலை. அவர் மாதிரி ஒரு நடிகன் இனிமேல் பிறக்க முடியாது. எம்ஜிஆர் எடுத்து அவரை தான் சொல்லுவார். அருமையான ஆள், மனசு. ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டில் வருஷக்கணக்கில் அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் சோறு போட்டவர், வாய்ப்பு தேடி வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்து பெரிய டைரக்டர் ஆக்கி விட்டவர் அவர் தான், வேறு யாரும் கிடையாது. ஏன் நம்ம விஜயோட கூட நினச்சி விஜய்க்கு பெரிய லைஃப் உண்டாக்கி விட்டவர் அவர் தான், செந்தூர பாண்டியன். நான் தமிழன்டா அந்த ஒரு இதில் நான் தமிழ் படத்தில் தான் நடிப்பேன். தமிழ் மக்கள் தான் எனக்கு வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க தான் எனக்கு சாப்பாடு போட்டாங்க. அவங்க தான் இந்த நிலைமை கொண்டாந்தாங்க. ஸோ நான் தமிழ் படத்தை தவிர எவ்வளோ வாய்ப்புகள் இருந்துச்சு. ஏன்னா ஒரு பீரியடுக்கு அப்புறம் சில படங்கள் வந்து தெலுங்குலேயும் அக்செப்ட் ஆச்சு அவர் படங்கள். அப்போ கூட தெலுங்குல இருந்தால் வாய்ப்பு வந்துச்சு, முடியாது அப்படின்ட்டு. தமிழை தவிர எந்த படத்துலையும் நான் நடிக்க மாட்டேன் அப்படி பிடிவாதமாக இருந்தார், அதில் உறுதியாக இருந்தார். அவர்கிட்ட நான் ரசிக்கிறது என்னென்னா உதவி பண்ணுறதுல வந்து கணக்கு பார்க்க மாட்டார். அதுதான் வேடிக்கை. இப்போ நான் வந்து ஒரு படத்தை கேட்டேன், வியாபாரமாக பார்க்கறது இல்லை, தொழில் அது ஒரு விதத்தில் வியாபாரம் தான். ஆனால் அவர் வியாபாரம் பார்க்க மாட்டார். ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா அவ்வளோதான். அது காசு பணம்லாம் அப்புறம் தான். ஹெல்ப் பண்ணுறேன், என்ன சம்பளம் வேணும், சம்பளத்தை பற்றி பேசாதீங்க, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், ஹெல்ப் பண்ணுறேன், அப்படி போகிறவர் உண்மையான உதவி. நம்ம நாட்டுல இன்னைக்கு உணவு உற்பத்தி 200 மில்லியன் டன். அதுல 200 டன்னாவது ஏழைங்களுக்கு போய் சேருதா? இல்ல. அரசியல்வாதிகளை அதிகாரிகளையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு நல்ல அரிசிய புழுத்த அரிசின்னு சொல்லி குறைஞ்ச விலைக்கு வாங்கிக்கிட்டு உண்மையிலேயே புழுத்து போன அரிசிய நல்ல விலைக்கு அரசாங்கத்துக்கிட்டே வித்துறாங்க. ஓட்டு போட்டதுக்கு ஏழைங்க அனுபவிக்கிற ஒரே உரிமை குறைஞ்ச விலையில கிடைக்கிற அரிசி. வெறும் பையோட ரேஷனுக்கு போனவன் அந்த அரிசி கூட கிடைக்காம வெறும் மனசோட திரும்புறான். ஏழைங்க வீட்டுல எப்பவும் நிரந்தரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது வயிறு ஒண்ணுதான். இதுக்கு என்ன பண்றது ரத்னவேல்? தண்டனை கொடுக்கணும். பெத்தவ கூட தாய்ப்பால் 1 வயசு வரைக்கும் தான் கொடுப்பா. ஆனா இந்த பூமி அரிசிங்கிற தாய்ப்பால் ஆயுசு முழுக்க கொடுத்துக்கிட்டே இருப்பா. அந்த தாய்ப்பால் ஜனங்களுக்கு கிடைக்க விடாம தடுக்கிறவங்கள மன்னிக்கு. கஷ்டப்படுறதுக்கு பயந்தா கிடைச்ச வாழ்க்கை தான் வாழலாம், குடிச்ச வாழ்க்கை வாழ முடியாது. ஒரே பாறையில வெட்டின கல்லுதான் அடிய தாங்கிக்க முடியாதது வாசல்ல படியா இருக்குதா? அடிய தாங்கிக்கிட்டது கோயில்ல தெய்வமா நடக்கிறதுக்கு பாதை இல்லைன்னு ஒரே இடத்துல நிக்க கூடாது. நடந்து நடந்து நாம தான் பாதையை உருவாக்கும். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, கேப்டன் புகழ் வாழ்கவே, கேப்டன் புகழ் வாழ்கவே, கேப்டன் புகழ் வாழ்கவே, கேப்டன் புரட்சி எண்ணியார், புரட்சி எண்ணியார், புரட்சி எண்ணியார், கேப்டன் நம்ம ஊரு வேர்வை வடிச்சு உழைக்கிற இனம்தான் எனக்கு உறவாகும்.
காப்பாடி என்றால் அதில் விஜயகாந்த் தவிர யாரும் பேர் எடுக்க முடியாது. போட்டு பேர் எடுக்கணுங்கிறது கிடையாது, எதுவுமே இங்கிருந்து வரணும். இங்கிருந்து வந்தால்தான் அது நிலைக்கும். இதயத்திலிருந்து எதுவுமே வரணும், வந்தாதான் நிலைக்கும். வருவேன், ஏன் வெறி, என் மக்கள்ரா, என் மக்களுக்கு நான் வர்றதுக்கு என்ன கேட்டாங்க, என்னப்பா நீ மாநாடு நடத்துறியே, உன்னை ஏதாவது பண்ணுவாங்களே அப்படின்னு. என்னை மிரட்டணும்னா நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு இறங்குவேங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சீனாவை பத்தி பேசுறான், அமெரிக்காவை பத்தி பேசுறான், எனக்கு அதை பத்தி எல்லாம் பேச தெரியாது. ஆனா சீனாவில் இருக்கிற மாதிரி வாழ வைக்க தெரியும் மக்களை. 2005 அந்த எம்ஜிஆர் வண்டி விஜயகாந்திடம் செல்ல வேண்டும், விஜயகாந்த் அந்த வண்டியில தான் பிரச்சாரம் போகணும்னு நெத்தியில எழுதியிருக்கு. இங்க பாருங்க, பாருங்க, இதை தான் பிடிக்கணும். ஃபோட்டோ எடுக்காமன்னா கீழே சிம்பிள் இருக்குல்ல, இது வீடியோ ஓடி நிற்குது, இதை எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ. இந்த புகைப்படங்கள் திருநின்றவூர் நகர செயலாளர் அண்ணன் திரு சரவணன் அவர்கள் தலைமையின் கீழ் படத்திரைப்பு விழா நடைபெற்றது. நடுக்குத்தக செயலாளர் அண்ணன் பூபாலன் அவர்கள் மற்றும் பகுதி செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள், உறுப்பினர்கள் மற்றும் அனைவரும் பங்கேற்று படத்திரைப்பினை சிறப்பித்தனர். கடைசியாக அனைத்து மாவட்ட செயலாளர், நகர செயலாளர்களான அனைவரும் கேப்டன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தனர்.